ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பட்டி பலகாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 2 உலக்கு அரிசி பச்சரிசி சேர்த்து நல்லா கவுற வச்சு அது ஒரு 3 மணி நேரம் கவுறின பிறகு ஒரு பேப்பரில் நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி இதானதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கருப்பட்டி எடுத்து பாகு காய்ச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை கப்பு தேங்காய், ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து அதை சுத்தமான முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திரித்து வச்ச பச்சரிசி கூட முழு பச்சரிசி தான் போட்டு திரித்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வாங்கி பண்ண வேண்டாம். இப்படி பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த மாவு கூட கருப்பட்டி தேங்காய் பால் ஊற்றி ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பதம் இந்த நூடுல்ஸ் இப்படி வந்த மணிக்கு இப்படி வரணும். இந்த பதத்து வந்த பிறகு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் சுட்டு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான கருப்பட்டி பலகாரம் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பலகாரம் பார்க்குறதுக்கு சைடெல்லாம் ஒரு பூவோட ஃபெதர் இந்த மாதிரி பெட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்லா சூடாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட காட்டுறக்காண்டி இதை எடுத்திருக்கேன். இது போல் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோ